தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கமாக இதை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் முக்கியமாக சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான மருந்து, அதை பற்றி தான் பார்க்கணும். மருந்தை எடுத்து, இந்த மெடிசனை எடுத்து ஒரு 15 நாள்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இன்சுலின் போட்டுட்டு இருந்தாலும் சரி, இல்லை இன்சுலின் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும்னு நினச்சாலும் சரி, மெடிசின்ஸ் ரொம்ப வருஷமாக நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, HbA1c லெவல் நமக்கு குறையல, ஸோ 3 months ஆவரேஜ் நம்ம எடுக்கும்பொழுது அதுவுமே எனக்கு குறையாமல் ரொம்ப பிரச்சனையை உண்டாக்குதுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதற்குமே முக்கியமான ஒரு மருந்தாக இந்த மருந்து. சித்தர்கள் இதை பற்றி கரெக்டாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை மதுமேகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வகைகளுக்குமே இந்த சூரணம் பொதுவான ஒரு மருந்தாக கொடுக்கப்படுது. உங்களுக்கு சுகர் லெவல் இருக்குன்னா உடல் எடை குறைச்சிக்கிட்டே போகுது, டயர்ட்னஸ்ஸு, சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், சருமமே பொலிவு இல்லாமல் மாறிடும். ஸோ முகமே பார்த்திங்கன்னா பொலிவு இல்லாமல் ரொம்ப ஒரு டயர்ட்னஸோட கரும்புள்ளிகள் முகத்தில் தெரியறது, அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேருக்கு ஆயிடுது. ஸோ அப்போது இந்த சுகரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன, இந்த மெனோபாஸ் டைமில் தான் ஒரு டயர்ட்னஸ் ஏற்படுது. ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கு, சுகர் லெவலை குறைக்கிறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். சரிங்க, இதை எப்படி பயன்படுத்தலாம், எவ்வளவு கிராம் நம்ம எடுக்கலாம்? ஸோ உங்களுக்கு சுகர் லெவல் அபவ் 300க்கு மேலே இருக்குங்க சுகர் லெவல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இவங்க இது கிட்டத்தட்ட 6 கிராம் அளவுக்கு இந்த பொடியை எடுக்கணும். எடுத்து வெந்நீரில் கலந்து காலை இரவு 2 வேளையும் நம்ம பயன்படுத்தணும். ஸோ வெல்கம் டு நித்யாஸ் வாரம், where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கமாக இதை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் முக்கியமாக சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான மருந்து, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சர்க்கரை நோயாளிகளுக்கான சுகர் லெவல் குறைக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான மருந்துங்க. இந்த மருந்தை எடுத்து, இந்த மெடிசனை எடுத்து ஒரு 15 நாள்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இன்சுலின் போட்டுட்டு இருந்தாலும் சரி, இல்லை இன்சுலின் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும்னு நினச்சாலும் சரி, மெடிசின்ஸ் ரொம்ப வருஷமாக நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, HbA1c லெவல் நமக்கு குறையல, ஸோ 3 months ஆவரேஜ் நம்ம எடுக்கும்பொழுது அதுவுமே எனக்கு குறையாமல் ரொம்ப பிரச்சனையை உண்டாக்குதுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதற்குமே முக்கியமான ஒரு மருந்தாக இந்த மருந்து இருக்குங்க. அதுதான் கடல் அழிஞ்சில் சூரணம். ஸோ கடல் அழிஞ்சில் அப்படின்னு சொல்கிற ஒரு மூலிகையை பற்றி நம்ம இதில் நிறைய வகைகள் இருக்குது. ஸோ இது எப்படிங்க நமக்கு சுகர் லெவலை குறைக்கும், எப்படி சித்தர்கள் இதை பற்றி கரெக்டாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை மதுமேகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வகைகளுக்குமே இந்த சூரணம் பொதுவான ஒரு மருந்தாக கொடுக்கப்படுது. உங்களுக்கு சுகர் லெவல் இருக்குன்னா உடல் எடை குறைச்சிக்கிட்டே போகுது, டயர்ட்னஸ்ஸு, சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், சருமமே பொலிவு இல்லாமல் மாறிடும். ஸோ முகமே பார்த்திங்கன்னா பொலிவு இல்லாமல் ரொம்ப ஒரு டயர்ட்னஸோட கரும்புள்ளிகள் முகத்தில் தெரியறது, அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேருக்கு ஆயிடுது. ஸோ அப்போது இந்த சுகரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னங்க பண்ணலாம்? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது. இன்சுலின் எதிர்ப்பால் வரக்கூடிய சர்க்கரை நோய். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு, அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நார்மல் ஆக்கிறதுக்கு என்னங்க பண்ணலாம்? நம்ம உடலில் உணவு எடுத்த பிறகு இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் ஒவ்வொரு செல்களுக்குமே போய் சேரணும் இல்லைங்களா? ஸோ குளுக்கோஸ் ஒவ்வொரு செல்களுக்குமே போய் சேர்றதுக்கான ஒரு கீ தான் நமக்கு இந்த இன்சுலின். ஸோ இந்த இன்சுலின் செக்ரிஷனே குறைவாக இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது, அது சத்துக்கள் செல்லுக்குள்ளே போகாமல் ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். உடலே ட்ரை ஆகிறது மட்டும் இல்லாமல் சருமத்தில் ட்ரை ஆகிறது, ரொம்ப டயர்ட்னஸ் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம உடலில் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த கடலழிஞ்சில் அப்படின்னு சொல்கிற இந்த மூலிகை, இதிலிருந்து செய்யக்கூடிய அந்த சூரண வகை மருந்து, ஸோ ரெகுலராக நம்ம உடலில் இன்சுலின் சுரப்பை தூண்டக்கூடியது, நல்ல ஒரு துவர்ப்பு கார்ப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த துருப்பு சுவை பார்த்திங்கன்னா நம்மளுடைய சர்க்கரை அளவை நல்லாவே குறைச்சிருங்க. ஸோ இதில் வேறு என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்றத பார்க்கலாம். கடலழிஞ்சிலோட நெல்லிமுள்ளி அப்படின்னு சொல்கிறது. நெல்லிமுள்ளினா ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய நெல்லிக்காய் தான். ஸோ உலர்ந்த வடிவில் இருக்கக்கூடிய நெல்லிக்காயே நம்ம நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனோட நெல்லி முள்ளியும் நமக்கு சேருது. இப்போது கடலழிஞ்சில் பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால்,
ஸோ இதில் மற்ற மூலிகைகள் எல்லாமே நம்ம எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்றதும் சொல்கிறேன். எல்லாமே 50 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஸோ முதல்ல இந்த கடலழிஞ்சில் ஒரு 250 கிராம் எடுத்துக்கணுங்க. ஸோ இதனோட சேர்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய். கடுக்காய் ரொம்ப முக்கியமானது. 50 கிராம் அளவுக்கு கடுக்காய் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதனோட சேர்க்கக்கூடியது நெல்லி முள்ளி அப்படின்னு நான் சொன்னது. ஸோ நெல்லி முள்ளினா அந்த உலர்ந்த நெல்லிக்காய் தான் இல்லைங்களா. இதுவுமே ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. தாண்டிக்காய் ஒரு 50 கிராம் எடுத்துக்கணும். சிறுகுறிஞ்சான் பொடி நமக்கு 50 கிராம். ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றாக சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுக்கணும். இல்லை கொரகொரப்பாக அரைக்கிங்கனாலும் நம்ம அரைச்சிட்டு அதை நம்ம கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கலாம். ஸோ கஷாயம் மாதிரி போட்டு ஃபில்டர் பண்ணி குடிக்கணும். ஸோ இதை நம்ம அந்த கடலழிஞ்சில் சூரணத்தை இல்லை கஷாயத்தை நம்ம பயன்படுத்தும்போது நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 15 நாள்லேயே நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸும் இந்த நிறைய பேருக்கு ஏற்படுங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த கடலழிஞ்சில் சூரணத்தை எடுத்துக்கலாம். முக்கியமாக இந்த மெனோபாஸ் டைமில் தான் ஒரு டயர்ட்னஸ் வந்து ஏற்படுது. ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கு சுகர் லெவலை குறைக்கிறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். சரிங்க, இதை எப்படி பயன்படுத்தலாம், எவ்வளவு கிராம் நம்ம எடுக்கலாம்? ஸோ உங்களுக்கு சுகர் லெவல் அபவ் 300க்கு மேலே இருக்குங்க சுகர் லெவல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இவங்க இது கிட்டத்தட்ட 6 கிராம் அளவுக்கு இந்த பொடியை எடுக்கணும். எடுத்து வெந்நீரில் கலந்து காலை இரவு 2 வேளையும் நம்ம பயன்படுத்தணும். ஸோ காலை இரவு 2 வேளையும் இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு 200 to 250 இந்த ரேஞ்சில் இருக்குன்னா ஒரு 5 கிராம், ஸோ 4.5 to 5 கிராம்ஸ் அளவுக்கு இந்த பொடியை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை சூரணமாக எடுத்து வெந்நீரில் கலந்து நம்ம குடிக்கும்பொழுது ரெகுலராக நம்ம உடலில் நடக்கக்கூடிய மாற்றமே வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கா, ஸோ சுகர்னால எனக்கு வந்து டயர்ட்னஸ் இருக்குது, அதே மாதிரி டயபெட்டிக் நியூரோபதி இருக்குது, கால் பாத எரிச்சல், காலில் வந்து ஒரு மதப்பு ஏற்படுறது, இது எல்லாமே நீங்கள் சொல்வீங்க. இது சரியாகிறதுக்கு நம்ம தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ ரெகுலராக நம்ம உடலில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சுகர் லெவல் நமக்கு நல்லா குறையிறதுக்கு இதை தாங்க நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும். ஸோ இந்த கடலழிஞ்சில் அப்படின்னு சொல்கிற ஒரு மூலிகை நரம்புகளை வளப்படுத்தக்கூடியது, மூட்டுகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது, அதோட முக்கியமாக சுகர் லெவலை நம்ம உடல்ல இருந்து குறைக்கக்கூடியது. ஸோ இந்த மெடிசனை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை தாண்டி உணவு முறையில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக மணிச்சம்பா அரிசியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ சுகர் லெவல் நல்லா குறையிறதுக்கு சம்பா அரிசிகள்லேயே இந்த மணிச்சம்பா அரிசி ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ இதனுடைய கேழ்வரகு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த உணவாக இந்த கேழ்வரகு எடுக்கும் பொழுது ஸோ நிறைய பேர் வந்து கஞ்சியாக எடுக்கிறீங்க, களியாக எடுத்துக்கோங்க. சுகர் லெவல் குறையிறதுக்கு களி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கேழ்வரகு களி, வெந்தயக்களி, உளுந்தங்களி இப்படி எடுக்கும்போதும் நமக்கு சுகர் லெவல் நல்லாவே குறையுங்க. நிறைய பேர் பண்ணுற தவறு என்ன தெரியுமா, நான் வாக்கிங் நடக்கிறேன், 1 மணி நேரம் நடக்கிறேன், எனக்கு சுகர் லெவல் குறையல அப்படின்னு சொல்வீங்க. ஸோ இதனால் மூட்டு வலி வந்தது தாங்க மிச்சம் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மெடிசன்ஸை எடுத்துக்கோங்க. உணவு முறை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். ஸோ எவ்வளோதான் நடந்தாலும் சுகர் லெவல் குறையல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ அதற்கு இந்த மருந்துகளை முக்கியமாக கடலழிஞ்சில் எடுத்துக்கலாம், ஆவாரை குடிநீர் நம்ம பயன்படுத்தலாம், மதுமேக சூரணமும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய மருந்துகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த பதிவில் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய சுகர் லெவலை குறைக்கிறதுக்கான இந்த கடலழிஞ்சில் சூரணம் பயன்படுத்துங்க. ஸோ டயட் பிளானும் நம்ம சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். மேலும் சர்க்கரை நோய்க்கு சித்த மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.